ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது யார் ரிலீஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன ஜாப் போஸ்டிங் இருக்குது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் கைடை நாங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டிஸ்பிளே பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வேணும்னா நம்ம பிளாக் சைட்டில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிரும். இதுதான் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சர்வீசஸ் போர்டு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரேட் பி போஸ்டிங் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு பார்த்தோம்னா எல்லாமே ஆஃபீஸர்ஸ் கிரேட் பி. அந்த இதில் தான் ஜென்ரல் கேரேட், டிஇபிஆர் கேரேட், டிஎஸ்ஐஎம் கேரேட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் போஸ்டிங் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் கேஷ் வைஸ் ரிசர்வேஷன் எவ்வளோவில் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செப்டம்பர் 10லேருந்து என்னைக்கு முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செப்டம்பர் 30 முடியுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் எழுதணும். அதுக்கு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படிங்கிற மாதிரி 2 செட்டாக பிரிச்சுருக்காங்க. ஸோ ஃபேஸ் 1 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அக்டோபர் 18ம், ஃபேஸ் 2 டிசம்பர் 6 டென்டேட்டிவாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பி டிஆர் கேரேட் அந்த இதில் அந்த செக்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் டேட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் டிஇபிஆர் அந்த இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அக்டோபர் 19 உங்களுக்கு ஃபேஸ் 1 பேப்பரும் ஃபேஸ் 2 பேப்பர் டிசம்பர் 7 அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஎஸ்ஐஎம் அந்த இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 19th ஆஃப் அக்டோபர் உங்களுக்கு ஃபேஸ் 1 எக்ஸாமும், டிசம்பர் 7, 2025 உங்களுக்கு ஃபேஸ் 2 எக்ஸாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 21 இயர்ஸ்க்குள்ளார 21 இயர்ஸை நீங்கள் தாண்டி இருக்கணும். அதுக்கப்புறம் 30 இயர்ஸ்க்குள்ளார இருக்கணும் அப்படிங்கிற ஏஜ் லிமிட் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கேயே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளினாக இருந்தாலே போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மினிமம் 60% அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்டிஎஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 50% போதும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் லெவல் எல்லாமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது டிஇபிஆர் அந்த இதில் நீங்கள் எம்ஏ ஆர் எம்எஸ் இன் எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் எம்ஏ எம்எஸ் கோர்சஸ் இன் குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ், அப்ளைடு எக்கனாமிக்ஸ் இந்த இதிலலாம் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு டிஎஸ்ஐஎம் இந்த கேட்டகரியில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் ஃபுல்லாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னா சிஜிபிஏ ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எல்லாமே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட் எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிறது அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கும் இந்த கண்டிஷன் அப்ளை ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? இது நாங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நாங்கள் ஒரு சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். மீதி எல்லாத்தையும் நீங்கள் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா
ஃபேஸ் 1 ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, விருதுநகர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டிஆர் கேட்டகரி அந்த இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சென்னையில் மட்டும்தான் எழுத முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது இது வந்து ஃபேஸ் 2 எக்ஸாமுக்கு. அதே மாதிரி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எக்ஸாம், அதாவது டிஇபிஆர், டிஎஸ்ஐஎம், இந்த இதுக்கெலாம் நீங்கள் வந்து எங்கே எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னையில் மட்டும்தான் எழுத முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா நீங்கள் டெமோன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டெமோ வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிலபஸ் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதாவது வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. பேப்பர் 1 வந்து என்ன கேட்பாங்க, பேப்பர் 2 வந்து என்ன கேட்பாங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் பாஸ் ஆகிறதுக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பேப்பர் 1 எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ், பேப்பர் 2 இங்கிலீஷ், ஜென்ரல் ஃபினான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறது வந்து இங்கே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். சிலபஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகேங்களா. இதுலேயே வந்து என்னென்ன புக்ஸ் வந்து படிக்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதுலேயே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோவை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.